தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தெருநாய் தொல்லையில் MBA பட்டதாரி ஒருவரின் உயிரை பறித்துள்ளது. தெருநாய் கடித்ததில் அந்த இளைஞரின் உடலில் ஏற்பட்ட மாற்றம் அவரின் உயிரை பறித்துள்ளது. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். UG and PG courses 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. தமிழ்நாட்டில் தெருநாய் கடியால் பொதுமக்கள் காயமடையும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. பள்ளி மாணவர்கள், வாகனங்களில் செல்வோர் என ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கானவர்கள் நாய்க்கடியால் பாதிக்கப்படும் நிலை தொடர்கிறது. பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அளிக்கும் புகாரின் அடிப்படையில் பிரச்சனை அதிகரிக்கும் போது மட்டும் பேரளவுக்கு நாய்களை பிடித்து குடும்ப கட்டுப்பாடு செய்வதாக கூறும் உள்ளாட்சி அமைப்புகள் அந்த நாய்களை பிடித்த இடத்திலேயே விட்டுவிடுகின்றனர். உள்ளாட்சி அமைப்புகளின் அலட்சியத்தால் தெருநாய்களின் பெருக்கம் கட்டுக்குள் வருவதில்லை என்பது பொதுமக்களின் புகார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் தெருநாய்க்கடி ஒரு MBA பட்டதாரியின் உயிரை பறித்துள்ளது. ஓசூர் அருகே குப்பட்டி ஊராட்சி தின்னூர் கிராமத்தை சேர்ந்தவர் விக்டர் பாபு. இவரது மகன் எட்வின் பிரியன் தளி அருகே உள்ள ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். சில நாட்களுக்கு முன் எட்வின் பிரியனை தெருநாய் ஒன்று கடித்ததாக கூறப்படுகிறது. இதனை அவர் வீட்டில் உள்ள யாரிடமும் கூறாமல் இருந்துள்ளார். மேலும் நாய்க்கடிக்கு சிகிச்சை எதுவும் எடுத்துக்கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் திடீரென அவருக்கு உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு எச்சில் துப்புவதும் சத்தம் போட்டு அலறியபடியுமாக இருந்துள்ளார். இதனையடுத்து அதிர்ச்சி அடைந்த அவரது உறவினர்கள் உடனடியாக அவரை கக்கதாசம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார மையத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்துள்ளனர். ஆனாலும் அவருக்கு தொடர்ந்து தொந்தரவு இருந்ததால் தளி பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு உறவினர்கள் அவரை அழைத்து சென்றுள்ளனர். அப்போது அங்குள்ள மருத்துவர்கள் அவரை நாய் கடித்துள்ளது என கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவரை உறவினர்கள் தளி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அவருக்கு நாய்க்கடி ராபிஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக இரவு நேரத்தில் எட்வின் பிரியனை அவரது உறவினர்கள் ஹோசூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளனர். ஓசூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்ததைத் தொடர்ந்து அவர் சத்தம் போடுவதை நிறுத்திவிட்டு தூங்கியுள்ளார். ஆனால் சிறிது நேரத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் அவரது உறவினர்கள் மற்றும் கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். UG and PG courses 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.